ஹாய் ஹலோ கைஸ், அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம வந்து தமிழில் வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின்ஸு தமிழ் தகுதி தேர்வில், அதாவது ஸ்பெஷல் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் கேட்டேன். டெய்லி வந்து ஒரு 50 கொஷின்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கான 50 கொஷின்ஸ் வந்து பார்த்துடலாம், சரிங்களா? ஸோ இது எப்போ நடந்த கொஷின் பேப்பர்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ 2024 குரூப் 2ல் நடந்த கொஷின் பேப்பர், சரிங்களா? ஸோ இதில் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா 1லேருந்து 50 வரைக்கும் இருக்கிற வினாக்கள் வந்து நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துட்டோம். ஸோ பார்க்காதவங்க வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட்டு வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன், பாருங்கள், சரிங்களா? ஸோ இந்த டெஸ்ட் வந்து நீங்கள் கண்டினியூவாக டெஸ்ட்டு ரைட் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ இந்த 50 கொஷினில் எத்தனை கொஷின்ஸ்க்கு வந்து உங்களால் கரெக்டாக ஆன்சர்ஸ் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட மார்க்ஸை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் நியூ சிலபஸ் வைஸ் வந்து நம்ம பிடிஎஃப் நோட்ஸ் தமிழ், ஜிஎஸ், கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்கோம் ரொம்ப கம்மியான ப்ரைஸில். ஸோ வேணுங்கிறவங்க பிடிஎஃப் நோட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாருங்கள், 51வது கேள்வி, நிறுத்தற்குறிகள், சரிங்களா? ஸோ அதை வந்து எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு வாக்கியம் கொடுத்து அதில் வந்து நிறுத்தல் குறியல் கொடுத்து ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எது வந்து சரியானதுன்னு கேட்குறாங்க. இந்த டாபிக் எல்லாமே நம்ம சிலபஸில் இருக்குது, சரிங்களா? ஸோ படித்து பாருங்கள். கடல் முத்தினையும் அமிழ்தினையும் தருகிறது. கடல் வந்து முத்தினையும் அமிழ்தினையும் தருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? ஸோ இதை நிறுத்தற்குறிகள் வச்சு எப்படி எழுதலாம்? ஸோ பார்க்கலாமா? ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து பாருங்கள், கடல் வந்து முத்தினையும் அமிழ்தினையும் தருகிறது. ஸோ அது வந்து ஒரு டாட்டில் தான் கம்ப்ளீட் ஆகும், சரிங்களா? சரிதான். அதே வந்து பாருங்கள், ஸோ செகண்ட் ஒன், கடல் முத்தினையும் அமிழ்தினையும் தருகிறது. ஸோ இது வந்து வராது, சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பாருங்கள், கொஷின் அப்படியே கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் சியில். ஸோ இதுவுமே வராது, சரிங்களா? அடுத்து வந்து பாருங்கள் ஆப்ஷன் டி, கடல் முத்தினையும் அமிழ்தினையும் தருகிறது. ஸோ ஆச்சரியக்குறி, இதுவுமே வராது, சரிங்களா? ஸோ இப்போ ஆன்சர், சரியான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ தான் வந்து சரி. ஆன்சர்ஸ் பண்ணிட்டே வாங்க. 52வது கேள்வி வந்து பாருங்கள், பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல். கலை சொற்கள் நம்ம சொல்லியிருந்தோம். கலை சொற்கள் கண்டிப்பாக 6லேருந்து 12th வரைக்கும் இருக்கிற கலை சொற்கள் நம்ம படிச்சிருக்கணும். அதே மாதிரி பிறமொழிக்கு இணையான தமிழ் சொல்கள் தெரிஞ்சிருக்கணும். பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு. ஸோ இது 3மே வந்து ரொம்ப ரிப்பீட்டாக கேட்குறாங்க. நம்ம சிலபஸில் இருக்குது. கண்டிப்பாக இந்த வருஷம் வந்து இதுலேருந்து ஒரு 5 to 10 கொஷின்ஸ் வந்து வரும், சரிங்களா? பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் காலிங் பெல். காலிங் பெல் அப்படிங்கிறது பிறமொழி சொல். ஸோ இதுக்கு இணையான தமிழ் சொல் என்னப்பா வரும்? காலிங் பெல். என்ன சொல்லுவோம்? அழைப்பு மணி. காலிங் பெல், நம்ம வெளியேருந்து பெல் அடிக்கிறோம், எதுக்கு? ஒருத்தங்களை வந்து அழைக்கிறதுக்காக, கூப்பிட்றதுக்காக. ஸோ அழைப்பு மணி. 53வது கேள்வி வந்து பாருங்கள், பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை காண்க. பிறமொழி சொற்கள் கொடுத்துருக்காங்க, அதுக்கு இணையான தமிழ் சொல் கேட்டிருக்காங்க, சரிங்களா? ஸோ படித்து பாருங்கள். இதே எக்ஸ்பெரிமெண்ட்டை ரிப்பீட் செய்து ஆன்சரை கண்டுபிடியுங்கள். ஸோ நம்மளுக்கான கொஷின் என்ன? இதே எக்ஸ்பெரிமெண்ட்டை ரிப்பீட் செய்து ஆன்சரை கண்டுபிடியுங்கள். ஸோ இது வந்து பிறமொழி சொல், இதுக்கு இணையான தமிழ் சொல் கேட்டிருக்காங்க, சரிங்களா? இப்போ தெரியுது ஆப்ஷன்ஸு, இதில் பாருங்கள். ஸோ இந்த 4 ஆப்ஷனில் எது வரும்? கொஷினை நான் காமிக்கிறேன், பாருங்கள். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அதாவது வந்து இதே செய்முறையை மீண்டும் செய்து விடையை கண்டுபிடியுங்கள். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுன்னா என்ன? செய்முறை தான். ரிப்பீட் செய்துனா மீண்டும் ஒரு முறை செய்து, சரிங்களா? ஸோ ஆன்சர்னா விடை கண்டுபிடியுங்கள், சரிங்களா? சரியா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் வந்து சரி. 54வது கேள்வி வந்து பாருங்கள், விடை வகைகள். ஸோ இந்த கொஷின்ஸ் வந்து ரொம்ப ரிப்பீட்டாக கேட்டுகிட்டே இருக்காங்க. நம்ம ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி இருந்த ஃபஸ்ட்டு 50 கொஷினை படிக்கும்போதே நம்ம சொல்லியிருந்தோம், விடை வகைகள் மொத்தம் எத்தனைப்பா இருக்குது? 8 வகைகள் இருக்குது. ஸோ அந்த 8 வகைகளுமே நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும், சரிங்களா? 8 வகைகள் என்னென்ன? நேர் விடை, சுட்டு விடை, மறைவிடை, ஏவல், வினா எதிர் வினாதல், உற்றது உரைத்தல், உருவது கூறல், இனமொழி விடை, சரிங்களா? ஸோ இது எல்லாமே தெரிஞ்சிருக்கணும்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ கொஷினை நம்ம படித்து பார்க்கும்போது என்ன விடைன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும், சரிங்களா? இது செய்வாயா என்று வினவிய போது நீயே செய் என்று ஏவி கூறுவது. ஸோ கொஷினில் பாருங்கள் நல்லா, இது நீ செய்வாயான்னு ஒருத்தங்க கேட்குறாங்க. ஸோ கேட்கும்போது நீயே செஞ்சுக்கோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. ஸோ இந்த மாதிரி ஏவி கூறுறது வந்து என்ன சொல்லுவோம்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஏவல் விடை, சரிங்களா? ஏவல் விடை. 55வது கேள்வி, நிறுத்தற்குறிகளை அறிதல். சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. பாருங்கள், ஆன்சர் பண்ணுங்கள். ஆன்சர் ஆப்ஷன் டி, கலாம் ஐயாவை காண்பதா? எப்படி?
ஸோ புரியுதா? நம்ம வந்து காண்பதா அப்படிங்கிறது வந்து அவர் வந்து ஒரு ஆச்சரியமாக நம்ம கேட்குறோம். எப்படி அப்படிங்கும்போது நம்ம கேள்வியாக கேட்குறோம். சரிங்களா? ஸோ அப்போ அந்த இடத்துல கொஷின் மார்க் தான் வரும். கலாம் ஐயாவை காண்பதா எப்படி அப்படின்னு. சரிங்களா? ஸோ ஒவ்வொரு கொஷின்ஸும் வந்து நம்ம சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் பண்ணுவோம். ஸோ பார்த்து ஆன்சர் பண்ண 56வது கேள்வி வந்து பாருங்கள், அலுவல் சார்ந்த சொற்கள், அதாவது கலை சொற்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கலை சொற்கள் வந்து சிலபஸில் இருக்குது. ஸோ 6லேருந்து 12th வரைக்கும் இருக்கிற கலை சொற்கள் எல்லாமே படிக்கணும். கரண்ட் அஃபேர்ஸில் வர கலை சொற்கள், மருத்துவம், தொழில்துறை, ஸோ எல்லா இதில் வர கலை சொற்கள் கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? ஸோ மோர்ஃபீம் அப்படின்னா என்ன? தமிழ் என்ன சொல்லுவோம்? மோர்ஃபீம் அப்படிங்கும்போது ஆன்சர் உருபன். ஆப்ஷன் டி உருபன். 57வது கேள்வி, தவறான இணையை காண்க. ஸோ கலை சொற்கள்லேயே வந்து 4 ஆப்ஷன் கொடுத்தும் வரும். சரியான இணை, பொருந்தாத இணை எது, தவறானது, ஸோ எப்படி வேணால் கொஷின்ஸ் வந்து வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் வந்து தவறாக வந்து எது பொருந்தி இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் சி டாக்குமெண்ட் அப்படிங்கும்போது என்ன வரும்? ஸோ இந்த இடத்துல வந்து ஆவணம் தான் வரும். டாக்குமெண்ட்னா என்ன? ஆவணம். ஸோ பணம் அப்படிங்கும்போது அந்த இடத்துல கலை சொற்கள் என்ன வரும்? கரன்சி அப்படின்னா தான் பணம். டாக்குமெண்ட் அப்படிங்கும்போது ஆவணம் தான் வரும். சரிங்களா? ஸோ கொஷின் என்ன? தவறானதை எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தவறானது ஆப்ஷன் சி தான் வந்து தவறானது. மற்ற வந்து பாருங்கள், கன்சுலேட் துணை தூதரகம் சரிதான். பேட்டன்ட் காப்புரிமை. கில்ட்னா என்ன? வணிக குழு. ஸோ இது எல்லாமே சரியாக தான் இருக்குது. அடுத்தது 58வது கேள்வி, உவமைகளால் விளக்கப்பெறும் பொருள்கள் பொருந்தாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? உவமையால் விளக்கப்பெறும் பொருள்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து தவறானது, அதாவது வந்து பொருந்தாதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஒவ்வொன்றும் படித்து பாருங்கள். விழலுக்கு இறைத்த நீர் போல. ஸோ என்ன? பயனுள்ள செயல் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? பயனுள்ள செயலா? ஸோ கிடையாது. ஸோ ஏன்னா பயனற்ற செயல் தான் வரும். சரிங்களா? பயனுள்ள இல்லை, பயனற்ற செயல் தான் வரும். பசுமர தாணி போல, எளிதில் மனதில் பதிதல். உடலும் உயிரும் போல, மனமொத்த நட்பு. சரிதான். கிணற்று தவளை போல, உலகம் அறியாமை. ஸோ இதுவுமே சரிதான். சரிங்களா? விழலுக்கு இறைத்த நீர் போல அப்படின்னு என்ன? பயனற்ற செயல். ஸோ கொஷின் என்ன? பொருந்தாதது கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் வந்து சரி. ஸோ சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் வரும். ஸோ பார்த்து ஆன்சர்ஸ் பண்ணிட்டு வாங்க. உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை காண்க. ஸோ இந்த மாதிரி டைரெக்டாக கொஷின் வரக்கு வாய்ப்பு இருக்குது. பொருத்துகளை வரக்கு. ஸோ சரியான இணை, தவறான இணை, எப்படி வேணால் கொஷின்ஸு வரலாம். ஸோ கொஷின் என்ன? எலியும் பூனையும் போல. எலியும் பூனையும் போல. ஸோ எலியும் பூனையும் எப்படி இருக்கும்? பகைமையாக தான் இருக்கும். சரிங்களா? பகை. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி பகை. 60வது கேள்வி வந்து பாருங்கள், எவ்வகை வினை தன்வினை பிறவினையில் வந்து கொடுத்துருக்கிற கொஷின் வந்து எவ்வகை வினைன்னு கேட்டிருக்காங்க. கவிதா உரை படித்தால் அப்படிங்கிறது எவ்வகை வினை? ஸோ கவிதா வந்து உரை படித்தால். சரிங்களா? ஸோ இது வந்து செய்வினை. படித்தால். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ செய்வினை. 61. ஸோ இது அடுத்த கொஷின் வந்து பாருங்கள். இதுவும் வந்து என்ன வகை வாக்கியம் தான்? பிறவினை வாக்கியத்தை காண்க. சரிங்களா? இந்த 4 ஆப்ஷனில் பிறவினை வாக்கியம் எதுன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ தன்வினைனா என்னென்னு தெரியும். பிறவினைனா ஆப்போசிட்டாக சொல்கிறது. அதே வரை செய்வினைங்கும்போது செஞ்சதை சொல்கிறது வந்து செய்வினையில் வரும். சரியா? ஸோ அப்போ பிறவினை வாக்கியம்னா என்ன? படித்து பாருங்கள். குமரன் மலையில் நனைந்தான் வராது. எவ்வளவு உயரமான மரம். ஸோ இதுவும் வராது. உணர்ச்சி தொடரில் வராது. அப்துல் நேற்று வருவித்தான். இது சரிதான். பந்து உருண்டது. ஸோ இதுவும் வராது. சரிங்களா? பிறவினை வாக்கியம். ஸோ பிறவினையில் இது வரும். அப்துல் நேற்று வருவித்தான் தான் வரும். சரிங்களா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி தான் வந்து சரி. 62வது கேள்வி வந்து பாருங்கள், அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். அகர வரிசை நம்ம சிலபஸில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம பார்க்குற எல்லாமே நியூ சிலபஸ் வைஸ் இருக்கிற கொஷின் பேப்பர்ஸ் தான். சரிங்களா? ஸோ எந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு வரலான்னு இந்த ப்ராக்டிஸ் பண்ண இந்த கொஷின் பேப்பர்ஸை வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் எந்த அளவுக்கு கேட்பாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரிங்களா? நான் வந்து நியூவாக படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்காக தான் வந்து நாங்கள் டீட்டெயிலாக சொல்கிறோம். ஆல்ரெடி நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் எந்த டைப்பில் கேட்பாங்கன்னு சொல்லி. சரிங்களா? ஸோ அகர வரிசைப்படி எழுதுங்கப்பா. என்ன வரும்? காங்காங் கீங்கி. ஸோ ஃபஸ்ட் வந்து காதா வரும். சரிங்களா? கா இதில் எங்கே இருக்குது? இங்கே தான் இருக்குது. கம்பளம், காக்கை, குன்று, செங்கடல், தேங்காய். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே காதா வரும். அதுக்கப்புறம் தான் கா வரும். ஸோ பார்த்தாலே தெரியுது ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது. ஆன்சர்
ஆப்ஷன் டி தான் வந்து சரி. 63வது கேள்வி வந்து பாருங்கள், கீழ்காணும் சொற்களை அகர வரிசையில் எழுதுக. கீழ்காணும் சொற்களை அகர வரிசையில் எழுதுக. இதில் பாருங்கள். ஸோ இதில் என்ன வரும்? ஃபஸ்ட் வந்து ஆ வரும், அதுக்கப்புறம் ஆ இ இ உ. கரெக்டாக? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி தான் வந்து சரி. அடுத்து வந்து பாருங்கள், 64வது கேள்வி, வேர்ச்சொல்லின் வினையாளனையும் பெயர் எது? வேர்ச்சொல்லின் வினையாளனையும் பெயர் எது? ஸோ வேர்ச்சொல் கொடுத்துருக்காங்க, அதோட வினையாளனையும் பெயர் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு எல்லாமே நம்ம பிடிஎஃப் நோட்ஸ் வச்சுருக்கோம், ஒரு டேப்லேஷன் மாதிரி போட்டு கொடுத்துருக்கோம். தொழிற்பெயர், வினையாளனை பெயர், வினை எச்சம்ஸ், இதெல்லாமே ஒவ்வொரு சொல்லுக்குமே வந்து டேப்லேஷன் மாதிரி போட்டு கொடுத்துருக்கோம் நாங்கள் பிடிஎஃப். ஸோ வெறும் 499 ருபீஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ், ஜிஎஸ், கரண்ட் அஃபேர்ஸு எல்லா பிடிஎஃப்மே நம்ம கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ வேணுங்கிறவங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயிலாக நம்பர் கொடுத்துருக்கோம், வாட்ஸ்அப் நம்பரை நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் கேட்டுட்டு சாம்பிள் இமேஜஸ் பார்த்துட்டு கூட நீங்கள் வாங்கிக்கலாம். சரிங்களா? ஸோ சொல்லுங்கள், இப்போ சொல்லுங்கள், வேர்ச்சொல்லோட வினையாளனையும் பெயர் என்னப்பா? பாடு அப்படிங்கிற சொல்லோட ஆன்சர் பாடியவள். ஆப்ஷன் ஏ பாடியவள். 65வது கேள்வி, வேர்ச்சொல்லின் தொழிற்பெயர் கேட்டிருக்காங்க. தொழிற்பெயர்னால என்ன? இல்லுல முடியும். சரிங்களா? சரியா? ஸோ தொழில் பெயர்னால இல்லுல தான் வரும். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ஃபஸ்ட் வந்து பாருங்கள், கான். கான் அப்படிங்கிற வேர்ச்சொல்லோட தொழிற்பெயர் என்ன? காணுதல். ஆப்ஷன் சி காணுதல் தான் சரி. சரிங்களா? 66வது கேள்வி வந்து பாருங்கள், ஒரு பொருள் தரும் பல சொல் காண்க. பல பொருள் தரும் ஒரு சொல் ஆகட்டும், ஒரு பொருள் தரும் பல சொல் ஆகட்டும், எல்லாமே ரொம்ப முக்கியம் தான். சரிங்களா? ஸோ இதில் வந்து பாருங்கள், ஸோ சொல்லியிருக்காங்க, அருள், பரிவு, கருணை ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும்? அருள், பரிவு, கருணை அப்படிங்கிற சொற்கள் வந்து எதை குறிக்கும்? படித்து பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள். ஆன்சர் இரக்கம். ஆன்சர் ஆப்ஷன் ஏ இரக்கத்தை தான் குறிக்கும். சரிங்களா? அதே வந்து பாருங்கள், 67வது கேள்வி, ஒரு பொருள் தரும் பல சொற்கள். சரிங்களா? ஆதவன், பகலவன், ஞாயிறு ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும்? ஒரு பொருள் தரும் பல சொற்கள். சரிங்களா? ஆதவன், பகலவன், ஞாயிறு அப்படின்னா எதை குறிக்கும்? ஆன்சர் ஆப்ஷன் பி கதிரவன் குறிக்கும். சரிங்களா? சூரியன் தானே கதிரவன். ஸோ சூரியன் என்ன சொல்லுவோம்? ஆதவன், பகலவன், ஞாயிறு. ஸோ எல்லாமே குறிக்கும். சரிங்களா? 68வது கேள்வி வந்து பாருங்கள், ஒரு பொருள் தரும் பல சொல் தான். வாயு, தென்றல், வளி, புயல், சூறாவளி என பல்வேறு பெயர்கள் கூறப்படுவது எது? வாயு, தென்றல், வளி, புயல், சூறாவளி. ஸோ இது அஞ்சையும் வந்து குறிக்கும் சொல் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் காற்று. ஆப்ஷன் சி காற்று. 69வது கேள்வி வந்து பாருங்கள், ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை காண்க. கொடு, கோடு. கொடு, கோடு. ஸோ இதுக்கான சரியான ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு கேட்டிருக்காங்க. ஸோ ஒன்று படித்து பாருங்கள். கொடு அப்படின்னு என்ன சொல்லுவோம்? ஈ கேட்டல், அதுவும் வராது. தா வட்டம், இதுவும் வராது. கொடு, கொடுன்னு என்ன? கொடுத்தல். கோடு நேராக வரைதல். ஸோ கோடு இதுக்கு நேராக வரைகிறதுக்கு தான். சரிங்களா? ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து சரி. 70வது கேள்வி வந்து பாருங்கள், சந்தி பிழையற்ற வாக்கியங்களை காண்க. சந்தி பிழையற்ற வாக்கியங்களை காண்க. ஸோ 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எது வந்து சரியாக கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? வாடை காற்று வீசியது. வாடை காற்று வீசியது சரிதான். ஸோ இங்கே வந்து இக்கு வரணும். சரிங்களா? இங்கே வந்து கொடுக்கல. ஸோ இது வந்து தவறு. வெயில் சட்டென தணிந்தது. வெயில் சட்டென தணிந்தது. ஸோ இதுதான் வரும். இங்கே வந்து இத்து வரல. சரிங்களா? ஸோ அப்போ இதுவுமே தவறு தான். ஸோ அப்போ எது சரி? 1 3 தான் சரி. ஆப்ஷன் ஏ தான் வந்து சரி. சரிங்களா? 71வது கேள்வி, மரபு பிழையை நீக்கி எழுதுக. மரபு பிழையை நீக்கி எழுதுக. இல்லத்தின் அருகே கூரை டேஷ். இல்லத்தின் அருகே கூரை கட்டினார் வராது. உருவாக்கினர் வராது. இல்லத்தினர் கூரை, கூரை வேய்ந்தனர் தான் வரும். சரிங்களா? முடைந்தனர் வராது. கூரை வேய்ந்தனர் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஆன்சர் ஆப்ஷன் சி தான் வந்து சரி. 72வது கேள்வி வந்து பாருங்கள், பொருந்தாத சொற்களை எடுத்து எழுது. ஸோ இந்த டாபிக் வந்து நம்ம சிலபஸில் இருக்குது. இதுக்கு வந்து எந்த மாதிரி கொஷின்ஸ் வேணால் கேட்கலாம். சரிங்களா? சொல்லும் பொருளும் கொடுக்கலாம். ஸோ அதே மாதிரி நூல்கள் கொடுக்கலாம். 10 பாட்டு 8 தொகை நூல்கள் கலந்து கொடுத்து கேட்கலாம். ஸோ இந்த பொருந்தாத சொல் அப்படிங்கிற அந்த டாப்பிக்கு நம்ம சிலபஸில் நம்ம புக்கு ஃபுல்லாக படிக்கணும். எப்படி பார்த்தாலுமே எந்த ஆப்ஷன்ஸ் வேணால் கொடுத்து கேட்கலாம். சரிங்களா? ஸோ படித்து பாருங்கள். பாக்கு, பஞ்சு, பாட்டு, 10. ஸோ இந்த 4ல் எதுப்பா பொருந்தாதது?
இது பாருங்கள், கொஞ்சம் நல்லா பார்த்தா தான் ஆன்சர் பண்ண முடியும். நான் சொல்கிறேன். ஸோ இதில் வந்து பாருங்கள், இங்கே வந்து இக்கு, இட்டு, இத்து. ஸோ அதாவது வந்து கசட தபர வல்லின எழுத்துக்கள் வந்திருக்கு. சரிங்களா? ஸோ பஞ்சு அப்படிங்கிறது வராது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி தான் வந்து தவறாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா? கசட தபர அதாவது வந்து வல்லின எழுத்துக்களில் கொடுத்துருக்காங்க. கசட தபர. சரிங்களா? இந்த மாதிரி ரொம்ப டீப்பான இலக்கண கேள்விகளும் வந்து கொஷின்ஸில் கொடுத்துருப்பாங்க. படித்து பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள். அதே அடுத்த கேள்வி வந்து பாருங்கள், இது பொருந்தாத சொல் தான். ஸோ இதில் நீங்களே பாருங்கள், பொருந்தாது எது இருக்குது பாருங்கள், எஃகு. ஏன்னா எஃகுங்கிறது வந்து ஒரு ஆயுத எழுத்து. சரிங்களா? ஸோ அது அதாவது வந்து இந்த மாதிரி ரொம்ப இலக்கண கேள்வியும் கேட்குறாங்க. இந்த மாதிரி பேசிக்கான ஒரு ஆப்ஷன். ஆனால் இதில் நம்ம என்ன பண்ணுவோம், பண்பு, மஞ்சு, கண்டு இதுக்கெல்லாம் ஏதாவது ஒரு பொருள் அர்த்தம் இருக்கா, பல பொருள் தர சொல் மாதிரி ஏதாவது இருக்குதா, எல்லாம் ஒரே மீனிங்கில் வருதா, இதோட சொல்லும் பொருளும் என்ன அப்படின்னு வந்து நம்ம அந்த டைமில் யோசிச்சுட்டு இருப்போம். சரிங்களா? ஆனால் வெறும் ஒரு ஆயுத எழுத்து, இந்த எஃகுங்கிறது வந்து வெறும் ஒரு ஆயுத எழுத்து தான். அதுதான் வந்து இங்கே மாற்றி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அதுதான் வந்து பொருந்தாதது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் வந்து பொருந்தாத சொல். அடுத்து வந்து பாருங்கள், 74வது கேள்வி, பிரித்தெழுதுக. சரிங்களா? ஸோ நம்ம சிலபஸில் பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக, எதிர்ச்சொற்கள் 3மே இருக்குது. ஸோ இது வந்து நம்ம 6th to 12th வரைக்கும் ஃபுல்லாமே படிச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் வந்து இதில் வரக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? வானம் அளந்து, வானம் அளந்து அப்படிங்கிற சொல்ல பிரித்து எழுதுனா என்ன கிடைக்கும்? ஆன்சர் வானம் கூட்டல் அளந்து. ஆப்ஷன் சி வானம் கூட்டல் அளந்து. 75வது கேள்வி, கைப்பொருள். கைப்பொருள் அப்படிங்கிற சொல்ல பிரித்து எழுத கிடைப்பது எது? கைப்பொருள். ஆன்சர் கை கூட்டல் பொருள், கைப்பொருள். 76 என்றென்றும். என்றென்றும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது எது? என்றென்றும். என்று கூட்டல் என்றும், என்றென்றும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து கொஷினை வந்து பாஸ் பண்ணி வச்சு ஆன்சர்ஸ் பண்ணுங்கள். ஸோ இல்லை இந்த மாதிரி கொஷின் பேப்பர்ஸ் வந்து எங்களுக்கு வேணும், டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு வேணும்னா கூட நீங்கள் மெட்டீரியல் நாங்கள் கொடுக்கும்போது, பிடிஎஃப் மெட்டீரியல் நீங்கள் வாங்கும்போது இதுவும் நாங்கள் சேர்த்து கொடுப்போம். நீங்கள் ஃபுல்லாக சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஸோ இந்த மாதிரி டெஸ்ட்டு எழுதி பார்த்துக்கலாம். சரிங்களா? 77வது கேள்வி, வாசல் கூட்டல் அலங்காரம். வாசல் கூட்டல் அலங்காரம் என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது எது? வாசல் அலங்காரம். ஆப்ஷன் சி வாசல் அலங்காரம். 78வது கேள்வி வந்து பாருங்கள், ஒருமை பன்மை பிழை கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஒருமை பன்மை பிழையை நீக்குக. சரியான தொடர் எதுன்னு கேட்டிருக்காங்க. சந்தி பிழை, ஒருமை பிழை, சரி இதெல்லாமே வரும். சரிங்களா? சரி படித்து பாருங்கள். அதை செய்தது நான் அன்று வராது. பானையை உடைத்தது கண் அல்ல, கண்ணன் அல்ல. ஸோ அதுவும் வராது. பகைவர் நீவீர் அல்ல. ஸோ இதுவும் வராது. சரிங்களா? ஆப்ஷன் டி வந்து பாருங்கள், இவை பழங்கள் அல்ல. இவை பழங்கள் அல்ல. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி தான் வந்து சரியாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அடுத்து வந்து பாருங்கள், 79வது கேள்வி, சொல்லும் பொருளும். ஸோ சொல்லும் பொருளுமே நம்ம 6th to 12th வரைக்கும் ஃபுல்லாமே படிக்கிறோம்ல. ஸோ அது வந்து டேரெக்டாக வந்து கேட்கலாம், இல்லை அப்படின்னா பொறுத்துகளை கூட கேட்கலாம். சரிங்களா? ஸோ படித்து பார்த்து ஆன்சர்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி கொஷின்ஸ் வரும்போது கொஞ்சம் பாஸ் பண்ணி வச்சுட்டு ஆன்சர்ஸ் பண்ணி பாருங்கள். தெளிவு. தெளிவுன்னா என்ன வரும்? தெளிவு நட்காட்சி, ஓர்தல் நல்லறிவு, உவசமம் அடங்கி இருத்தல், பேர்தற்கு அகவதற்கு. சரிங்களா? அகற்றுவதற்கு. பேர்தற்கு அகற்றுவதற்கு. ஸோ இதில் சரியான ஆன்சர் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் வந்து சரி. தெளிவு நட்காட்சி, ஓர்தல் நல்லறிவு, உவசமம் அடங்கி இருத்தல், பேர்தற்குன்னா என்ன? அகற்றுவதற்கு. 80வது கொஷின் வந்து பாருங்கள், சொல்லும் பொருளும். ஸோ இதுவுமே வந்து பொறுத்து சொல்லி கேட்டிருக்காங்க. குந்த. குந்தனை என்ன வரும்? உட்கார. மிசை. மிசைனா என்ன? மேல். ஆப்போசிட் வந்து என்ன சொல்லுவோம்? ஸோ மிசை என்பதன் எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ ப்ரீவியஸில் நிறைய கேட்டிருக்காங்க. கந்தம். கந்தம்னா என்ன? மனம். விசனம்னா என்ன? கவலை. சரிங்களா? ஸோ சரியா? ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன வரும்? ஆன்சர் ஆப்ஷன் பி தான் வந்து சரி. 2 4 1 3. 81வது கேள்வி வந்து பாருங்கள், எவ்வகை தொடர் என காண்க. பூக்களை பறிக்காதீர். பூக்களை பறிக்காதீர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறது வந்து ஒரு கட்டளை தொடர். ஒருத்தங்களை வந்து நம்ம கட்டளையாக மிரட்டி சொல்கிறோம். சரிங்களா? பூக்களை பறிக்காதீர் அப்படிங்கும்போது என்ன வரும்? ஆன்சர் கட்டளை தொடர். ஆப்ஷன் சி தான் வந்து சரி.
82 சரியான தொடரை காண்க. எவ்வளவு உயரமான மரம்? எவ்வளவு உயரமான மரம்? ஸோ இதை நம்ம படிக்கும்போது தெரியுது என்ன வரும்? உணர்ச்சி தொடர். எவ்வளோ உயரமான மரம். ஸோ இதில் வந்து ஆ ஊ ஸோ எப்படி வேணால் கேட்கலாம். எவ்வளோ உயரமான மரம். ஸோ அந்த மாதிரி ஒரு உணர்ச்சி தொடராக வர்றது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆச்சரியக்குறி வச்சு வரும். சரிங்களா? ஸோ அதை பார்த்தாலே தெரியும் உணர்ச்சி தொடர். 83 சொல்லின் கூட்டப்பெயர். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மரபு பெயர், இளமை பெயர், விலங்குகளோட இளமை பெயர். ஸோ இது எல்லாமே கொஷின்ஸ் வந்து நம்ம சிலபஸில் இருக்குது. சொல்லின் கூட்டப்பெயர் கேட்டிருக்காங்க. பழம். பழம் அப்படிங்கிற சொல்ல வந்து நம்ம கூட்டமாக எப்படி சொல்லுவோம்? பழங்கள் வந்து நிறைய இருந்தது அப்படின்னா பழம் வந்து எல்லா வகையான பழங்கள் இருக்குது. ஸோ அதை வந்து கூட்டமாக இருக்கிறத எப்படி சொல்லுவோம்? பழங்கள் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஆப்ஷன் ஏ பழத்தோட கூட்டப்பெயர் என்ன? பழங்கள். அது 84 வந்து பாருங்கள், சரியான கூட்டப்பெயர் தான் கேட்டிருக்காங்க. ஆடு. ஸோ ஆடு வந்து கூட்டமாக இருந்தால் நம்ம என்ன சொல்லுவோம்? நிறை வராது, கூட்டம் வராது. மந்தை. ஸோ ஆடு வந்து நிறைய இருந்தது அப்படின்னா கூட்டமாக இருக்கும்போது அந்த என்ன சொல்லுவோம்? ஆட்டு மந்தை அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி தான் வந்து சரி. அடுத்து 85வது கேள்வி, பொருத்தமான நூலினை தெரிவு செய்க. ஸோ ஒரு பாடல் வரி கொடுத்துருக்காங்க. அந்த பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் கேட்டிருக்காங்க. பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் கேட்டிருக்காங்க. ஸோ படித்து பாருங்கள். அல்லில் ஆயினும் விருந்துவரின் உவக்கும் என்று விருந்தோம்பலின் சிறப்பை விளக்கும் பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? அல்லில் ஆயினும் விருந்துவரின் உவக்கும் என்ற பாடல் வந்து விருந்தோம்பலினோட சிறப்பை விளக்குற பாடல். ஸோ இந்த பாடல் இடம்பெற்றுள்ள நூல் வந்து எது? நற்றிணை. ஆப்ஷன் பி நற்றிணை. 86வது கேள்வி வந்து பாருங்கள், கனை சொற்களை காண்க. சாலின் சாயில். சாலின் சாயிலோட தமிழ் சொல் கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் கலர் நிலம். ஆப்ஷன் சி கலர் நிலம். 87வது கேள்வி, கலை சொற்கள் காண்க. ஆன்சியன் லிட்ரேச்சர். ஆன்சியன் லிட்ரேச்சர்னா என்ன? பண்டைய இலக்கியம். ஸோ இது வந்து ப்ரீவியஸில் இந்த 4 ஆப்ஷனுமே வந்து மாற்றி மாற்றி கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த நாட்டுப்புற இலக்கியம்னா என்ன? நாட்டுப்புற இலக்கியம் அப்படிங்கிறது வந்து ஃபோக் லிட்ரேச்சர்னு வரும். ஸோ பக்தினா என்ன? டிவோஷனல் வரும். சரிங்களா? டிவோஷனல் லிட்ரேச்சர்னு வரும். அதே செவ்விலக்கியம் அப்படிங்கிறது வந்து என்ன? ரெக்டாங்கிளில் வரும். சரிங்களா? ஸோ அது வந்து இந்த 4மே வந்து ப்ரீவியஸில் கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி தான் வந்து சரி. 88 கலை சொற்களை காண்க. சரியான இணை எது? ஸோ கலை சொற்கள் வந்து டைரெக்டாக 4 ஆப்ஷனில் கேட்கலாம், இல்லை சரியான இணை, தவறான இணை கேட்கலாம், பொறுத்துக்களை கேட்கலாம். ஸோ இந்த 3 விதமான எப்படி வேணாமே கொஷின்ஸ் வந்து கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது. மிசைல் சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. மிசைல் அப்படிங்கிறது என்ன? ஏவுகணை தான் வரும், கடல் மயில் கிடையாது. லான்ச் வெஹிக்கல் என்ன? ஏவுதல் வாகனம் தான் வரும். ஸோ இதுவுமே தவறு தான். டவுன்லோட் என்ன? பதிவிறக்கம். ஸோ இது சரிதான். சரிங்களா? டவுன்லோட் அப்படிங்கிறது என்ன? பதிவிறக்கம் சரிதான். ஸோ அடுத்து நியூட்டிக்கல் மைல் அப்படிங்கிறது என்ன? கடல் மைல். இது வந்து தவறாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போ இதில் சரியானதாக கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி டவுன்லோட் பதிவிறக்கம் தான் சரி. 89 வந்து பாருங்கள், இரு பொருள் தரும் சொல். சரிங்களா? அலை அப்படிங்கிற ஒரு சொல் தான், ஆனால் இரு பொருள் தரும். சரிங்களா? அலை அப்படிங்கிறது எது குறிக்கும்? அலை அப்படிங்கிறது வந்து கடல் அலையும் குறிக்கும், அலைந்து திரிதலையும் குறிக்கும். சரிங்களா? அலை அப்படிங்கிற சொல் வந்து இரு பொருள் தரும், கடல் அலையும் குறிக்கும், அலைந்து திரிதலையும் குறிக்கும். சரிங்களா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி தான் வந்து சரி. அதே அடுத்த கேள்வி வந்து பாருங்கள், 90வது கேள்வி, இரு பொருள் தரும் சொல் தான். ஆறுங்கிற சொல்லோட இரு பொருள் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்ன சொல்லுவோம்? ஆறு அப்படிங்கிறது வந்து நதியும் குறிக்கும், எண்ணெயும் குறிக்கும். சரிங்களா? ஸோ ஆறுங்கிறது வந்து நதியும் வரும், ஆறு அப்படிங்கிற வந்து எண்ணெயும் குறிக்கும். சரிங்களா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. 91வது கேள்வி வந்து பாருங்கள், மரபு பிழையற்ற தொடரை காண்க. மரபு பிழையற்ற தொடரை காண்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் ஏ சேவல் கூவும், புறா குணுகும் தான் வரும், கொக்கரிக்கும் மாற்றி கொடுத்துருக்காங்க, கோழி தான் கொக்கரிக்கும். சரிங்களா? ஸோ இப்போ இது எல்லாமே மாற்றி தான் கொடுத்துருக்காங்க. எது வந்து சரியாக கொடுத்துருக்காங்க? ஆப்ஷன் ஏ தான் வந்து சரியாக கொடுத்துருக்காங்க, சேவல் கூவும். 92வது கேள்வி வந்து பாருங்கள், சரியான இணைப்பு சொல் கேட்டிருக்காங்க. காற்றே வா, உன்னை பாடாமல் இருக்க முடியாது டேஷ் பாற்றின் மூல ஊற்றே நீதான் என்ற விடுபட்ட இணைப்பு சொல்லை காண்க. காற்றே வா,
உன்னை பாடாமல் இருக்க முடியாது. ஏனெனில் ஆப்ஷன் சி தான் சரி. ஏனெனில் பாட்டின் மூல ஊற்றே நீதான். ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து வரும். சரிங்களா? இது வந்து 8ல் இருக்குது. 93வது கேள்வி வந்து பாருங்கள். நிறுத்தற்குறிகளில் சரியானது எது? படித்து பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. யாரது சாலையோரம் படுத்து கிடப்பது? யாரது சாலையோரம் படுத்து கிடப்பது? ஸோ இது வந்து ஒரு உணர்ச்சி தொடரில் வர்ற சரிங்களா? உணர்ச்சியாக சொல்கிறது. 94வது கேள்வி. ஊர் பெயர்களின் மருவு பெயர்களை காண்க. மருவு பெயர்களும் வந்து 6லேருந்து 12th வரைக்கும் புக்ஸில் இருக்கிறது ஃபுல்லாக படிக்கணும். ஸோ இது எல்லாமே நம்ம பிடிஎஃப் நோட்ஸில் கொடுத்துருக்கோம். நம்ம ப்ரீவியஸில் கேட்ட எல்லா கொஷின்ஸுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிஎஃப் நோட்ஸில் வந்துடும். சரிங்களா? அங்கே ஒவ்வொரு டாபிக் வைஸ் வந்து உங்களுக்கு டீட்டெயில் நோட்ஸ் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம் ரொம்ப கம்மியான ப்ரைஸில். இன்கேஸ் வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் வந்து கேட்டுக்கலாம். புதுக்கோட்டை. ஸோ புதுக்கோட்டையோட மருவு பெயர் என்ன வரும்? புதுக்கோட்டைனா என்ன? ஆன்சர் புதுகை. ஆப்ஷன் சி புதுகை தான் வரும். 95வது கேள்வி. இதுவும் மருவு பெயர் தான். திருநெல்வேலி. ஸோ திருநெல்வேலி அப்படிங்கிற சொல்லோட ஊர் பெயரோட மருவு பெயர் என்ன வரும்? நெல்லை. ஆப்ஷன் ஏ நெல்லை. அதே 96வது கேள்வி வந்து பாருங்கள். ஊர் பெயர்களின் மருவு பெயர் தான் புதுச்சேரி. புதுச்சேரிங்க ஊரோட மருவு பெயர் என்ன? புதுவை. ஆப்ஷன் பி புதுவை. 97வது கேள்வி வந்து பாருங்கள். பொருத்தமான காலத்தை காண்க. இறந்த காலம் நிகழ்காலமெல்லாம் இருக்கல்ல. ஸோ இது நம்ம சிலபஸில் இல்லை. பட் இன்கேஸ் கேட்டாலும் நம்ம ஆன்சர் பண்ணிக்கலாம். மாடுகள் இப்பொழுது புல் மேய்கின்றனர். மாடுகள் இப்பொழுது புல் மேய்கின்றன. ஸோ இவங்களே சொல்லிட்டாங்க இப்பொழுது புல் மேய்கின்றன. ஸோ இப்போ வந்து மேய்ஞ்சிட்ருக்குங்கிறது வந்து நிகழ்காலத்தை குறிக்கும். ஆப்ஷன் சி நிகழ்காலத்தை தான் குறிக்கும். சரிங்களா? அடுத்து வந்து பாருங்கள். 98 பொருத்தமான காலத்தை காண்க. சரியான இணை கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து எது சரியாக இருக்குன்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் வந்து சரி. கண்ணன் பாடுகிறான். கண்ணன் பாடுகிறான் அப்படிங்கிறது வந்து நிகழ்காலம் இப்போ நடக்கிறது. மாணவி எழுகிறாள் அப்படிங்கிறது இறந்த காலங்கிறாங்க, தவறு. வளவன் சாப்பிட்டான் எதிர்காலம், இதுவும் தவறு. குமுதா கடைக்கு போனால் எதிர்காலம். ஸோ இதுவுமே தவறு தான். சரிங்களா? ஸோ நிகழ்காலம் அப்படிங்கிறது வந்து இப்போ நடக்கிற ப்ரெசண்ட்டாக இருக்கிறத சொல்கிறதா வந்து நிகழ்காலம். ஸோ கண்ணன் பாடுகிறான்ங்கிறது தான் சரி. இது அடுத்த கொஷின் வந்து பாருங்கள். இதில் நான் எக்ஸ்ப்ளனேஷன் சொல்கிறேன். இதுவும் வந்து சரியான இணைதான் கேட்டிருக்காங்க காலத்திலேருந்து. சரிங்களா? ஸோ இதில் வந்து பாருங்கள். கண்ணன் படித்தான். கண்ணன் படித்தான் அப்படிங்கிறது வந்து இறந்த காலம். ஸோ இது வந்து சரிதான். படித்தான் அப்படிங்கிறது இறந்த காலம். பூவிலி கோலம் வரைகிறாள். பூவிலி கோலம் வரைகிறாள் அப்படிங்கிறது வந்து ப்ரெசண்ட்டாக சொல்கிறது. ஸோ இது வந்து நிகழ்காலம். இப்போ சொல்கிறது வந்து நிகழ்காலத்தில் வரும். சரிங்களா? ஊட்டமிகு உணவு உண்பார். ஊட்டமிகு உணவு உண்பார் அப்படிங்கிறது வந்து எதிர்காலத்தை குறிக்கும். சரிங்களா? பொது அறிவு நூல்களை தேடி படிக்கின்றார். பொது அறிவு நூல்களை தேடி படிக்கின்றார் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ இது வந்து இப்போ நடக்கிறது. ஸோ இது வந்து நிகழ்காலத்தில் தான் ஒரு எதிர்காலம்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ ஒவ்வொரு வார்த்தையும் வந்து படித்து பார்த்து ஆன்சர்ஸ் பண்ணுங்கள். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் வந்து சரி. ஸோ லாஸ்ட் ஒன் வந்து பாருங்கள். ஸோ இந்த வீடியோவோட லாஸ்ட்டு கொஷின் இந்த 50 கொஷின்ஸு. ஸோ இதில் வந்து எத்தனை கொஷின்ஸ்க்கு வந்து கரெக்டாக ஆன்சர்ஸ் பண்ண முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. நீத்துப்பாகம் குடிக்கவா. ஸோ பேச்சு வழக்கில் நம்ம சொல்கிறத வந்து எழுத்து வழக்கில் எழுதும்போது பிழை இல்லாமல் எழுதுவோம். சரிங்களா? நீத்துப்பாகம் குடிக்கவா அப்படின்னு சொல்கிறது வந்து எப்படி நம்ம சொல்லுவோம் பேச்சு வழக்கா? மேல் கஞ்சி குடிக்கவா. மேல் கஞ்சி குடிக்கவா. ஆப்ஷன் டி தான் வந்து சரி. சரிங்களா? ஸோ அந்த 50 கொஷினில் எத்தனை கொஷின்ஸ்க்கு வந்து கரெக்டாக வந்து அட்டன் பண்ணியிருக்கீங்க, எத்தனை கொஷின் வந்து ஈஸியாக இருந்தது, இல்லை இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஆன்சர் வந்து பின் பண்ணுறோம். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்கேஸ் வந்து பிடிஎஃப் தேவைப்பட்டதுன்னா டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில் நாங்கள் கொடுத்துருக்கோம். செக் பண்ணி பார்த்துட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் வந்து கேட்டுக்கலாம். தேங்க்யூ.